இன்னொரு காமன் ப்ராப்ளம் இன் விமன் பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், சிறுநீர் தொற்று அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு சிறுநீர் தொற்று வர்றதுக்கு காரணங்கள் அதிகம். ஏனென்றால் அவர்களது யூரினரி பாதை, அதாவது இந்த யூரித்ரான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஷார்ட். இப்போ ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்னா பெண்களுக்கு அது 4 சென்டிமீட்டர். இன்னொன்று அது நம்ம கர்ப்பப்பை வாய்க்கு பக்கத்திலும், இன்னொன்று மோஷன் பேசேஜுக்கு பக்கத்துலையும் இருக்கிறதுனால நமக்கு இந்த பாக்டீரியல் காலனைசேஷன் சொல்லுவோம். பாக்டீரியல் காலனைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு யூரினரி பாதை கீழே இருந்து மேலே அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் வெரி காமன். இன்னொன்று நம்ம இந்த போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ் வரும்போது நம்ம நார்மலாகவே இந்த நம்ம யூரினரி பாதையை சுற்றி சில பாக்டீரியாக்கள் இருக்கும். அவங்க எல்லாம் நல்ல பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால கூட இட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் வர தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த காலனைசேஷன்லாம் இதாகும்போது நமக்கு அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா டயபெட்டிக்ஸ், அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. தடுக்கிறது இன்னொரு இது பார்த்தோம் அப்படின்னா, யங் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பாத்ரூம் போனாங்கன்னா அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ண மாட்டாங்க, அடக்கி வச்சுட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் யூரினே போவாங்க. அந்த மாதிரி அடக்கி வைக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம பிளாடர் ஓவர் டிஸ்டன்ட் ஆயிடுது. பிளாடர் ஓவர் டிஸ்டன்ட் ஆகும்போது அதனுடைய டெம்பரவரி ஒரு வீக்னஸ் வருது. நம்ம பிளாடர் ஃபுல்லாக எம்டி ஆகாது. அப்போ யூரின் தேங்குச்சு அப்படின்னு வைங்களேன், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, பெண்கள் எவ்ரி 2 hours 3 hours பாத்ரூம் போகிறது நல்லது. பிளாடரை அப்பப்போ எம்டி பண்ணிடணும். Don't hold the urine for long hours. That will prevent infection.